ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 1988 வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதலாக ஹாலிவுட்டில் நடித்து வெளியான பிளட் ஸ்டோன். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்கில் 1221 வருஷம் இந்தியாவில் ஏதோ ஒரு சமஸ்தானத்தோட இளவரசி இறந்து போயிட்டாங்க. நிறைய மக்கள் அங்கே கூடி இளவரசிக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க. ராஜாவும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாரு. இளவரசியோட கிரீடத்தில் சிகப்பு கலரில் ஒரு பெரிய ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு அரிய வகை ரத்தினக்கல் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை எடுத்து அதை வச்சு ஏதோ சடங்கெல்லாம் பண்ணிட்டு கடைசியா இளவரசியோட பிரேதத்தை தகனம் பண்ணிடுறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. இப்போ பிரசன்ட் டைம்ல சாண்டியும் அவரோட ஒய்ஃப் ஸ்டெஃப்னியும் இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்காகவும் பிசினஸ் விஷயமாவும் வெக்கேஷன்ல இங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரெயின்ல மும்பைல இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருக்காங்க. அதே ட்ரெயின்ல லாய்டுன்னு ஒரு ஃபாரினரும் இருக்காரு. ஒரு பேகை வச்சுக்கிட்டு ரொம்ப பதட்டமா உட்கார சீட் தேடிட்டு இருக்காரு. இந்த கப்பலுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்றாரு. சாண்டியும் லாய்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சாண்டி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அதுல பிளட் ஸ்டோன் சொல்லப்படுற ஒரு ரத்தினக்கல் இங்கிலாந்துல இருந்து காணாம போயிட்டதாகவும் யாரோ அதை திருடிட்டதாகவும் நியூஸ் போட்டிருக்கு. அந்த நியூஸை பத்தி சாண்டியும் லாய்டும் பேசிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இறந்து போன இளவரசி கிரீடத்துல ஒரு ரத்தினக்கல்லை காட்டிருப்பாங்கல்ல, அந்த கல்லு தான் இந்த பிளட் ஸ்டோன். அதை பத்தி தான் இப்போ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆக்சுவலா இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சப்போ இந்த பிளட் ஸ்டோனை வெள்ளக்காரங்க கைப்பற்றி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ அதை யாரோ திருடிட்டாங்க. திருடினது வேற யாரும் இல்ல, இந்த லாய்டு தான். பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த அந்த ரத்தன கல்லை எப்படியோ திருடி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. பெங்களூர்ல வேன் ஹோவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர் விலை மதிப்பற்ற அரிதான கலை பொருட்களை சேகரிச்சு கடத்தி கள்ளச்சந்தையில விற்கிறவரு. இவர்கிட்ட அந்த பிளட் ஸ்டோனை ஒப்படைக்கிறதுக்காக தான் லாய்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. லாய்டு ட்ரெயின்ல வர விஷயம் வேன் ஹோவனுக்கு தெரிய வந்ததும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவரை பத்திரமா கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாரு. அதே நேரம் வயசான ஒரு ஃபாரின் கப்பல் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, அவசரமா ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட கேக்குறாங்க. அந்த டிரைவரா நடிச்சிருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். இந்த டிரைவர் பேரு ஷியாம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை கரெக்டான டைமுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா என்னால முடியும். அதுக்கு எனக்கு டபுளா பணம் தரணும்னு டீல் பேசி அந்த கப்பலை வண்டியில ஏத்துறாரு. எங்கெங்கயோ சந்து பந்துல எல்லாம் பூந்து வண்டி ஓட்டுறாரு. இவர் தாறுமாறா வண்டி ஓட்டினதுல அந்த கப்பல் மிரண்டு போயிடுறாங்க. ஷியாம் ரொம்ப வேகமா காரை ஓட்டி எப்படியோ ட்ரெயின் வரத்துக்குள்ள இந்த கப்பலை ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்து சேர்த்துறாரு. பாத்தீங்களா, சொன்ன டைமுக்கு டக்கரா வந்துருவேன்னு ஸ்டைலா சொல்றாரு. அப்புறமா வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது சவாரி வருதான்னு வெயிட் பண்றாரு. இங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆற அதே நேரத்துல வேன் ஹோவனோட ஆளுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து லாய்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயினும் ஸ்டேஷன்ல ரீச் ஆகுது. லாய்டு ரத்தனக்கல் இருக்கிற அந்த பேக்கோட வெளியே வந்துட்டு இருக்கும்போது எல்லாரையும் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து தயங்கி நிக்கிறாரு. போலீஸ் செக்கிங்ல ரத்தனக்கல் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ ஸ்டெஃப்னி அவங்க லக்கேஜை தூக்க முடியாம கீழே விழுந்துறாங்க. இதை பாக்குற லாய்டு உடனே அவங்க கிட்ட போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்க ஹேண்ட் பேக்கை வாங்கிக்கிறாரு. அப்ப அவங்க கவனிக்காதப்போ அவர் பேக்ல இருந்த பிளட் ஸ்டோனை எடுத்து ஸ்டெஃப்னியோட ஹேண்ட் பேக்ல போட்டுறாரு. அப்புறமா பேக் அவங்ககிட்ட கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் செக் பண்றாங்க. சாண்டியையும் ஸ்டெஃப்னியையும் விட்டுறாங்க. லாய்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வரப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கரெக்டா வந்து இவரை நிறுத்தி, மிஸ்டர் லாய்டு நல்லா மாட்டீங்களா, நான் இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த லாய்டு மூலமா தான் அந்த பிளட் ஸ்டோன் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு கடத்தப்படுறதுங்கிற விஷயம் இன்டர்போல் மூலமா இந்தியன் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் லாய்டை கரெக்டா பிடிச்சிட்டாங்க. போலீஸ் லாய்டை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அதே நேரம் சாண்டியும் ஸ்டெஃப்னியும் அவங்க புக் பண்ணிருக்கிற ஹோட்டல் போறதுக்காக ஒரு டாக்ஸியை பாக்குறாங்க. அப்போதான் ஷியாம் அவங்கள்ட்ட வந்து அவங்க லக்கேஜை தூக்கிட்டு அவர் டாக்ஸி கூட்டிட்டு போறாரு. லாய்டுக்காக ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த வேன் ஹோவனோட ஆளுங்க லாய்ட போலீஸ் பிடிச்சிட்டு போறதை பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. சாண்டியும் அவர் ஒய்ஃபும் டாக்ஸில ஏறத பாக்குற லாய்டு வேன் ஹோவன் ஆளுங்களுக்கு அந்த டாக்ஸில தான் ரத்தனக்கல் இருக்குன்னு சிக்னல் கொடுத்துறாரு. இதை புரிஞ்சுக்கிற வேன் ஹோவனோட ஆளுங்க சாண்டியும் ஸ்டெஃப்னியும் போற அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்றாங்க. சாண்டியும் ஸ்டெஃப்னியும் போக வேண்டிய ஹோட்டல்ல இவங்களை டிராப் பண்ற ஷியாம் டிக்கில இருந்து இவங்க லக்கேஜ் எடுத்து கொடுக்கும்போது அந்த ஹேண்ட்பேக்ல இருந்த அந்த ரத்தனக்கல் தவறி டிக்கிலேயே விழுந்துருது. இதை கவனிக்காம ஷியாம் டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டு சாண்டிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. தூரத்துல இருந்து இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற வேன் ஹோவனோட ஆளுங்கள்ல 2 பேர் ஒரு கார்ல ஷியாமை ஃபாலோ பண்றாங்க. இன்னும் 2 பேர் சாண்டியை பிடிக்க அங்கேயே வெயிட் பண்றாங்க. நம்மள யாரோ கார்ல ஃபாலோ பண்றாங்கன்னு கவனிச்சிடுற ஷியாம் என்ன பண்றாருன்னா அவங்கள குழப்பறதுக்காக ஏதேதோ சந்து பந்தெல்லாம் பூந்து ஓட்டி இவரை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்கள டைவர்ட் பண்ணிட்டு எங்கேயோ மறைஞ்சிடறாரு. இந்த ஆளுங்களும் எங்கடா போயிருப்பான்னு தேடிட்டே வேகமா வராங்க. அப்போ இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஷியாம் வண்டியை கொண்டு வந்து இவங்க கார் முன்னாடி விடவும் அவங்களோட காரு கண்ட்ரோல் மிஸ் ஆகி ரோட்டோரமா கவுந்துருது. அடியாளுங்களும் எப்படியோ கார்ல இருந்து வெளியே வந்து ஷியாம் காரை நோக்கி ஷூட் பண்றாங்க. ஆனா அங்கிருந்து ஷியாம் தப்பிச்சு போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல லாய்ட தரவா செக் பண்ற இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட அந்த ரத்தனக்கல் இல்லைன்னதும் வேற வழி இல்லாம அவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. இங்க ஹோட்டல்ல சாண்டியும் அவர் ஒய்ஃபும் ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க. வேன் ஹோவனோட இன்னும் 2 ஆளுங்க மரத்துல ஏறி எப்படியோ ஹோட்டலோட மொட்டை மாடியில இறங்கி யாருக்கும் தெரியாம சாண்டி ஸ்டே பண்ணிருக்க ரூமுக்குள்ள ஜன்னல் வழியா உள்ள பூந்துடுறாங்க. அப்போ சாண்டியும் ஸ்டெஃப்னியும் பாத்ரூம்ல ஒன்னா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல அந்த ரத்தனக்கல் கிடைக்கதான்னு இவங்க 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சாண்டி வெளியே
வெளியே வந்து பாக்குறாரு. இந்த அடியாளங்களும் சாண்டியை பார்த்துட்டு அந்த ரத்தனக்கல் எங்க இருக்கு, மரியாதையா கொடுத்துடுன்னு சொல்லி அடிக்க வராங்க. ஆனா சாண்டி அவங்க 2 பேரையும் செம்மையா அடிச்சு வெளியே தூக்கி போட்டுறாரு. அதே நேரம் போலீஸ்ல இருந்து அந்த லாய்டை ரிலீஸ் பண்ணிட்டாலும் இன்ஸ்பெக்டர் லாய்டு போற இடமெல்லாம் அவரை ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. அடுத்ததா ஷாம் டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டயர் பஞ்சர் ஆகவும் ஸ்டெப்னியை மாத்தலான்னு கார் டிக்கியை திறக்கிறாரு. அப்பதான் டிக்கில கிடக்குற அந்த ரெட் கலர் பிளட் ஸ்டோனை பார்த்துட்டு அதை கையில் எடுக்கிறாரு. இந்த பிளட் ஸ்டோனை பத்தி ஷாமும் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பாரு. இதுதான் லண்டன்ல காணாம போன அந்த பிளட் ஸ்டோன் தெரிஞ்சதும் ஷாமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதை வச்சு பெரிய பணக்காரனா இல்லன்னு நினைக்கிறாரு. சரி, இது எப்படி நம்ம கார்ல வந்ததுன்னு யோசிக்கும் போது ஒருவேளை கடைசியா நம்ம கார்ல டிராவல் பண்ண அந்த ஃபாரின் கப்பல் பேக்ல இருந்து விழுந்திருக்கும்னு கெஸ் பண்ற ஷாம் இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அந்த ஹோட்டலுக்கே திரும்பி போறாரு. இவர் அங்க போற டைம்ல சாண்டியும் ஒரு வைஃபும் ஒரு டாக்ஸியை பிடிச்சி வெளியே கிளம்புறத ஷாம் பாக்குறாரு. அதே நேரம் லாய்டு அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிறதையும் பாக்குறாரு. சாண்டியும் ஸ்டெஃப்னியும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்கன்னு எப்படியோ கண்டுபிடிச்சிருப்பாரு போல. ரிசப்ஷனுக்கு போய் ஒரு ரூம் புக் பண்ற மாதிரி ரெஜிஸ்டர்ல நேம் அண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது சாண்டியும் அவர் வைஃபும் புக் பண்ணிருக்கிற ரூம் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அந்த ரூமுக்கு போறாரு. கொஞ்ச நேரத்துல லாய்டை ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அங்க வர்றதையும் ஷாம் பாக்குறாரு. பேருக்கு தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஆனா சரியான சிரிப்பு போலீஸா லூஸ் மாதிரி இருக்காரு. லாய்ட் சாண்டி ரூம் கிட்ட போய் கம்பியை போட்டு எப்படியோ டோர் லாக்க திறந்து உள்ள போயிடுறாரு. உள்ள அவர் அந்த ரத்தினக்கல்ல வச்ச பேகை பார்த்து அதை எடுத்துட்டு நைஸா வெளியே வந்துடுறாரு. பேக் எடுத்துட்டு இவர் ஹோட்டல்ல இருந்து வெளியே போலான்னு பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் வர மறுபடியும் பிடிச்சிடுறாரு. அதே நேரம் சாண்டியும் ஸ்டெஃப்னியும் ஒரு கோயில் திருவிழாக்கு போய் அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹோட்டல் அடி வாங்கிட்டு போனா அதே அடியாளுங்க இங்கேயும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயும் வந்துடுறாங்க. அவங்க கையில கத்தி கன்னோட வரதை பாக்குற சாண்டி ஸ்டெஃப்னியை கூட்டிட்டு ஓடுறாரு. அவங்களையும் இவங்கள துரத்துறாங்க. ஒரு கட்டத்துல சாண்டியும் ஸ்டெஃப்னியும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடுறாங்க. அப்ப அந்த அடியாளுங்க ஸ்டெஃப்னியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்டெஃப்னி கத்துறத கேட்டு சாண்டி ஓடி வராரு. அப்ப அந்த இடத்துல லோக்கல் ரவுடிங்க சில பேர் சாண்டியை சுத்தி வளைச்சிடுறாங்க. அவங்கள்ட்ட என்னோட ஒய்ஃப் எங்க, மரியாதையா சொல்லுங்கன்னு கேட்டு சாண்டி அவங்கள ஒருத்தனை அடிக்க போக அப்போ இன்னொருத்தன் சாண்டிய கட்டையால தலையில அடிச்சதும் சாண்டி மயங்கிடுறாரு. லாய்டை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போற இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட இருந்த பேகை செக் பண்ணிட்டு அதுல எதுவும் இல்லைன்னதும் மறுபடியும் அவர் ரிலீஸ் பண்ணி அனுப்பிடுறாரு. நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன், நீ என்னை ஏமாத்திட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்புறாரு. அந்த பேக்ல தானே பிளட் ஸ்டோனை வச்சோம், இப்போ அது எங்க போச்சுன்னு லாய்டுக்கும் எதுவும் புரியாம குழப்பத்தோடவே போறாரு. சாண்டி கண்முழிச்சு பார்த்தப்போ அவர் முன்னாடி ஷாம் உட்காந்துருக்காரு. அவர் தான் அவருக்கு தெரிஞ்ச சில அடையாளங்களை செட் பண்ணி சாண்டியை கடத்திட்டு வர வச்சிருப்பாரு. சாண்டியும் நான் எப்படி இங்க வந்தேன், உனக்கு என்ன வேணும், ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களான்னு ஷாம் கேட்க நான் என்னோட ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டேன்னு சாண்டி சொல்றாரு. ஒய்ஃபா? ஆனா நீங்க அந்த பிளட் ஸ்டோனை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறதா சொல்றாங்களேன்னு சாண்டி சொல்றாரு. எனது பிளட் ஸ்டோனா? நானா? நான் அதை பார்த்தது கூட கிடையாது, பேப்பர்ல படிச்சுதான் அது காணாம போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சாண்டி சொன்னதும் சரி, உங்களுக்கு லாய்டுன்னு யாராவது தெரியுமா, அந்த ரத்தனக்கல்லை திருடினது அவன் தான், அவனை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு இவர் சொல்ல அவனா? அவன் எனக்கு தெரியும், ட்ரெயின்ல அவனை பார்த்திருக்கேன். சரி, அவன் திருடினதாவே இருக்கட்டும், அதுக்கும் எனக்கும் இப்ப என்ன சம்பந்தம்னு சாண்டி கேட்க சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் உங்க ஒய்ஃப் அவனுங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த பிளட் ஸ்டோன் வேணும், உங்களுக்கும் உங்க ஒய்ஃப் வேணும், அந்த லாய்டை பிடிச்சா நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணா நமக்கு தேவையானதை நம்ம அடையலான்னு ஷாம் சொன்னதும் சாண்டியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஷாம் கூட போறாரு. ஷாம் சாண்டியை கூட்டிட்டு ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போறாரு. அங்க இருக்க ஒருத்தட்ட இங்க லாய்டுன்னு ஒரு வெள்ளக்காரன் வந்தானான்னு கேட்க ஆமா வந்தான், இங்க இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிருக்கான்னு அவர் சொன்னதும் 2 பேரும் லாய்டை தேடிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் லாய்டை ஃபாலோ பண்ணி அந்த ஹோட்டல் பார்க்கிங்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சாண்டியும் ஷாமும் சந்தேகப்படுற மாதிரி அந்த ஹோட்டலுக்குள்ள போறத இன்ஸ்பெக்டர் பாத்துறாரு. இவங்க 2 பேரும் ஹோட்டல் செவரேறி குதிச்சு லாய்ட் தங்கி இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சு உள்ள போறாங்க. அங்க லாய்ட் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் அவரை எழுப்புறாங்க. சாண்டி அவர் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாரு. 2 பேரும் லாய்டு கிட்ட அந்த பிளட் ஸ்டோனை பத்தி விசாரிக்கிறாங்க. கழுத்துல கத்திய வச்சதும் லாய்டு பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்றாரு. பிளட் ஸ்டோனை திருடினது நான் தான், அந்த விஷயம் தெரிஞ்சதும் இந்தியால இருக்கிற அந்த ஸ்மக்லர் வேன் ஹோன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, பிளட் ஸ்டோனை அதிக பணம் கொடுத்து அவரே வாங்கிக்கிறதா சொன்னாரு, அவர்கிட்ட அதை கொடுக்கத்தான் நான் இந்தியாக்கே எடுத்துட்டு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்க நான் தான் அந்த பிளட் ஸ்டோனை உங்க ஒய்ஃபோட பேக்ல போட்டேன். இப்போ அந்த பிளட் ஸ்டோன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த ஸ்டோனுக்காக தான் வேன் ஹோனோட ஆளுங்க என்ன தேடிட்டு இருக்காங்க, ஸ்டோன் மட்டும் கிடைக்கலன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்கன்னு லாய்ட் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்டு போலீஸ் தான் வந்துருச்சுன்னு பயந்து சாண்டியும் ஷாமும் ஜன்னல் வழியா வெளியே தப்பிச்சிடுறாங்க. ஆனா வந்தது போலீஸ் இல்ல, வேன் ஹோனோட ஆளுங்க தான். அவங்க லாய்ட கத்தியாலேயே குத்தி கொன்னுடுறாங்க. சாண்டியும் ஷாமும் அங்கேருந்து வண்டியில கிளம்புறத பாக்குற இன்ஸ்பெக்டர் இப்ப இவங்கள ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அவர் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சாண்டியும் ஷாமும் ஹோட்டல் ரூமுக்கு போய் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ வேன் ஹோன் கிட்ட இருந்து சாண்டிக்கு கால் வருது. உன்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் எனக்கு வேணும்னு அவர் சொல்ல யாரு நீ, எதை பத்தி பேசுறன்னு சாண்டி கேட்க கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிடறாரு. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே ஒரு ஆள் நின்னுகிட்டு ஒரு பாக்ஸ கொடுக்கறான். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. உன்னோட ஒய்ஃப் உனக்கு வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற பிளட் ஸ்டோனை எடுத்துட்டு ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு வரணும்னு எழுதிருக்கு. இது அந்த வேன் ஹோன் கிட்ட இருந்தா வந்திருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பிளட் ஸ்டோனை கொடுத்தாதான் ஒய்ஃபை விடுவேன்னு சொல்றான். நம்மகிட்ட தான் அது இல்லையே, சோ நம்ம போலீஸ் கிட்ட போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு சாண்டி சொல்ல நாம
போலீஸ்க்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ற ஷியாம் அவர் வச்சிருந்த பிளட் ஸ்டோன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. இதை பாக்குற சாண்டி, அட பாவி, பிளட் ஸ்டோனை கையில வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரமா என்கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சியா, உன்னை போய் நம்புனேன்னு சொல்லி ஷியாம போட்டு அடிக்கிறாரு. ஷியாமும் திருப்பி அடிக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டயர்டாகி சண்டையை நிறுத்திடுறாங்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவெல்லாம் கிடையாது, உனக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன், எனக்கு பணத்து மேல எல்லாம் ஆசை இல்ல, இந்த பிளட் ஸ்டோனை கொடுத்து நாம உன்னோட வைஃபை மீட்கலான்னு ஷியாம் சொல்றாரு. சாண்டியும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ வேன் ஹோனோட இடத்த காட்டுறாங்க. சாண்டியோட வைஃபை அவன் அடிச்சு கட்டி போட்டு வச்சிருப்பான்னு பார்த்தா வேன் ஹோன் கொஞ்சம் ஜென்டில்மேனா இருக்கான். ஸ்டெஃபனி கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறான். எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சதும் உன்னை நான் விட்டுருவேன், அது வரைக்கும் நீ இந்த பங்களால என்னோட கெஸ்டா சௌரியமா இருக்கலாம், உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த பிளட் ஸ்டோன் எடுத்துட்டு வேன் ஹோன் சொன்ன இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு சாண்டியும் ஷியாமும் ரூம்ல நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சாண்டி தூங்கினதுக்கு அப்புறமா ஷியாம் மட்டும் மெதுவா எழுந்து வெளியே போறாரு. அவர் தன்னோட ஆளுங்களை வர சொல்லி அவங்கள்ட்ட கத்தி அருவான்னு நிறைய ஆயுதங்களை கொடுத்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எங்கேயோ அனுப்புறாரு. அப்புறம் மறுபடியும் ரூமுக்கு போய் படுத்துறாரு. காலையில ஷியாம் சாண்டியை கூட்டிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு ஆயுத குடோன் மாதிரி இருக்கு. ஷியாம் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவரா இருந்தாலும் அவர் எல்லா விதமான ஆளுங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு, எல்லாரு கூடயும் லிங்க்ல இருக்காரு. அங்க இவங்களுக்கு தேவைப்படுற சில வெப்பன்ஸ் எடுத்துட்டு ஒகேனக்கல் ஃபால்ஸ் கிளம்புறாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாரு. சாண்டியும் ஷியாமும் காட்டுக்குள்ள பூந்து போறாங்க. பரிசல ஏறி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வேன் ஹோன் சொன்ன அந்த கரடு முரடான பாறைகள் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க வேன் ஹோனோட ஆளுங்க சில பேர் இருக்கிறாங்க. சாண்டி பிளட் ஸ்டோன் அவங்கள்ட்ட காட்டி, நீங்க கேட்டதை நான் கொண்டு வந்திருக்கேன், என்னோட வைஃப் எங்கன்னு கேக்குறாரு. உடனே அந்த இடத்த சுத்தி ஒளிஞ்சிருந்த நிறைய ஆளுங்க அங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் கன் பாயிண்ட்ல புடிச்சிடறாங்க. சாண்டியை மட்டும் புடிச்சுக்கிட்டு ஷியாம உயரமான இடத்துல இருந்து தண்ணியில விழ வச்சிடறாங்க. அப்புறம் சாண்டியை கட்டி போட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் பிளட் ஸ்டோன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்ச நேரத்துல தண்ணியில விழுந்த ஷியாம் எப்படியோ நீந்தி மேல வந்து தூரத்துல இருந்து அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியால இவங்களை ஷூட் பண்றாரு. அப்போ கட்டி போடுற சாண்டியும் எப்படியோ கட் அவுத்துட்டு வந்து ஷியாம்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேன் ஹோனோட ஆளுங்களுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது. ரெண்டு சைட்ல இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டதுல வேன் ஹோனோட ஆளுங்க நிறைய பேர் செத்துறாங்க. ரெண்டு பேரை மட்டும் இவங்க கன் பாயிண்ட்ல உயிரோட பிடிச்சிடறாங்க. அதுல ஒருத்தனை செமையா அடிச்சு கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி வேன் ஹோன் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அவனும் உயிருக்கு பயந்துட்டு அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரகசிய மாளிகையில தான் இருக்காரு. அதை சுத்தி நிறைய பேர் பாதுகாப்புக்கு இருக்காங்க. யாருக்கும் தெரியாம மாளிகைக்குள்ள போக ஒரு சுரங்க பாதை இருக்கு. அது மாளிகைக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பழைய கோயில தான் இருக்குன்னு அவன் சொல்றான். உடனே இந்த ரெண்டு பேரும் அந்த மாளிகை கிட்ட போயிடுறாங்க. அவன் சொன்ன மாதிரி அதை சுத்தி நிறைய பேர் ஆயுதங்களோட இருக்கிறாங்க. அதனால அந்த ரகசிய சுரங்க பாதை வழியா போலான்னு முடிவு பண்ணி அந்த பழைய கோயிலுக்கு போறாங்க. தீப்பந்தத்தை எடுத்துட்டு சுரங்க பாதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சுரங்க பாதை வழியா அந்த பங்களாக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஸ்டெஃபனியை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கும் போது இவங்க போற வழியில வர்ற எல்லா அடியாளங்களையும் ஒவ்வொருத்தரா அடிச்சு காலி பண்றாங்க. உள்ள விருந்து நடந்துட்டு இருக்கு. வேன் ஹோவன் ஸ்டெஃபனியை கெஸ்டா மதிச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி ஸ்டெஃபனி எங்க இருக்கான்னு தேடிட்டு அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு கிட்ட போயிடுறாங்க. யாருக்கும் தெரியாம உள்ள போயிடலான்னு கயிறெல்லாம் போட்டு சறுக்கிட்டே போறாங்க. ஆனா வேன் ஹோவனோட ஆளுங்க இவங்கள பாத்துறாங்க. ரெண்டு பேர் ஷியாம புடிச்சிடுறாங்க. சாண்டி கைத்துல தொங்கிட்டே வரும்போது ஒருத்தன் கயிறை ஷூட் பண்ணவும் அவர் தொப்புன்னு டைனிங் டேபிள் மேல விழுந்து மாட்டிக்கிறாரு. நல்லா மாட்டிக்கிட்டீங்களா, சரி இங்க இருந்து உயிரோட வெளியே போகணும்னா அந்த ரத்தன கல்லை கொடுத்துருங்கன்னு வேன் ஹோவன் கேட்க சாண்டியும் அந்த கல்லை எடுத்து கொடுக்குறாரு. அதை செக் பண்ணி பாக்குற வேன் ஹோவனுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா அது ஒரிஜினல் பிளட் ஸ்டோனே கிடையாது, அது ஒரு ஃபேக்கான கல்லு. என்னது ஃபேக்கா அப்படின்னு ஷாக் ஆகுற சாண்டி ஷியாமோட சட்டையை பிடிச்சி உன் வேலை தானே அதுன்னு சத்தம் போடுறாரு. இது ஃபேக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, இது அந்த லாய்டோட வேலையா தான் இருக்குன்னு ஷியாம் சொல்றாரு. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்னு கோவப்படுற வேன் ஹோவன் ஒரு பெரிய கன் எடுத்து சாண்டியை ஷூட் பண்ணும்போது ஸ்டெஃபனி அவர் கையை தட்டி விட்டுறாங்க. புல்லட் வேற ஒருத்த மேல பட்டுடுது. இந்த கேப்ல சாண்டியும் ஷியாமும் இவங்க கூட ஃபைட் பண்றாங்க. இந்த ரெண்டு பேரால எல்லாரையும் சமாளிக்க முடியல. அப்போதான் இன்னொரு புது கேங்கு ஆயுதங்களோட அங்க வந்து வேன் ஹோவன் ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. ஷியாம் அவர் அடியாளுங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பார்ல, அது இதுக்காக தான். அவங்க தான் சரியான நேரத்துல இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய ஃபைட் சீனே நடக்குது. வேன் ஹோவனோட எல்லா ஆளுங்களையும் ஷியாமோட ஆளுங்க அடிச்சு சாச்சிடுறாங்க. வேன் ஹோவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெஃபனி அவர் மண்டையில ஒரு ஜாடி எடுத்து அடிச்சு அவரையும் மயக்கமாக்கிறாங்க. கடைசியில சாண்டியும் ஷியாமும் ஸ்டெஃபனியோட தப்பிச்சு வெளியே வராங்க. அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய போலீஸ் டீமோட அங்க வந்துடுறாரு. அந்த பிளட் ஸ்டோன் என்கிட்ட கொடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் இவங்கள்ட்ட கேட்க, சார் நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையான பிளட் ஸ்டோன் எங்கள்கிட்ட இல்ல, இன்னும் சொல்ல போனா அது இந்தியாவிலே இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. அந்த லாய்டு கொண்டு வந்தது ஒரு போலியானது, ஒரிஜினல் எங்க இருக்குன்னு லாய்டுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப அவனும் உயிரோட இல்ல. ஆனா அந்த பிளட் ஸ்டோனை தவிர விலை மதிப்பு மிக்க கலை பொக்கிஷங்கள் இந்த மாளிகையில ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் முதல்ல சீஸ் பண்ணுங்கன்னு சாண்டி சொல்றாரு. அதை நம்புற இன்ஸ்பெக்டரும் மாளிகையில இருந்த வேன் ஹோவனையும் சேர்த்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதோட அங்க இருந்த ஏகப்பட்ட கலை பொக்கிஷங்களை எல்லாம் சீஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் வாங்கிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சாண்டி ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்காரு. அப்ப அவர் ஏதோ ஒரு பிசினஸ் டெக்னிக்கை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஷியாம் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர்
ஓனர் கையில அந்த ஒரிஜினல் பிளட் ஸ்டோன் இருக்கு. போலீஸ் கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இந்த பிளட் ஸ்டோனை ஆட்டே போடதான் ஒரு போலியான பிளட் ஸ்டோனை ரெடி பண்ணி அதை மாத்தி வச்சு ஒரு கேம் பிளே பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரப்பட்டது ஒரு ஃபேக்கான பிளட் ஸ்டோன் எல்லாரையும் நம்ப வச்சிருக்காரு. இப்போ இந்த பிளட் ஸ்டோன் இவருக்கு தான் சொந்தம். சிங்கப்பூர்ல இருக்கிற இவரோட ஃப்ரெண்டு மூலமா பல கோடி ரூபாய்க்கு இதை வித்து செட்டில் ஆயிடலான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அங்க இப்போ சாண்டியும் ஒரு வைஃபும் வந்துடுறாங்க. ஷாம் ஷாக் ஆயிடுறாரு. நான் இங்க இருக்கேன்னு யார் சொன்னாங்கன்னு கேட்க, உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன், பெரிய கில்லடியா இருக்க, மரியாதையா அந்த பிளட் ஸ்டோனை என்கிட்ட கொடுத்துருன்னு சாண்டி சொல்ல, சரி 50-50 ஷேர் பண்ணிக்கலான்னு ஷாம் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நாம 3 பேர் இருக்கோம், 3 ஷேர் போடணும்னு சாண்டி சொல்றாரு. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, வேற வேற இல்லைன்னு ஷாம் கேட்க, புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே அப்படின்னு சாண்டி சொல்றாரு. அப்பவும் அந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் போலீஸ் டீமோட அங்க வந்துடுறாரு. எப்படிதான் வருவாருன்னு தெரியல, எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துடுறாரு. என்னோட பேச்சையும் பாடி லாங்குவேஜையும் பார்த்து என்ன லூசுன்னு நினைச்சிட்டீங்களா, எப்படி பிடிச்சேன் பாத்தீங்களா, மரியாதையா அந்த ரத்தன கல்லை என்கிட்ட கொடுத்துருங்க, அது இந்தியாவுக்கு சொந்தமானது, இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அதை ஒப்படைக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அந்த பிளட் ஸ்டோனை வாங்கிடுறாரு. ரத்தன கல்லை வித்து கோடீஸ்வரன் ஆகலான்னு இருந்த இவங்க ஆசை நாசமா போயிடுச்சுன்னு இவங்க வருத்தப்படுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்து இந்த கல்லு காணாம போனப்போ அதை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தரதா கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த அமௌண்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய். அந்த ரிவார்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாரு. சரி, இந்த அமௌண்டாவது கிடைச்சது, இந்த 3 பேரும் கொஞ்சம் திருப்தி ஆகுறாங்க. அண்ட் இதோட இந்த படம் முடியுது.